கோபி இனியாவை ஆபீஸ்ல டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு போவாரு. ரெண்டு பேரும் கார்ல போகும்போது நேத்திக்கு நடந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே போவாங்க. கோபி இனியா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, வீட்டுல எல்லாரும் திட்டினாங்களா, எதுவும் சொன்னாங்களா, உங்ககிட்ட எதுவும் சண்டை போட்டாங்களா, நிதிஷ் எதுவும் சண்டை போட்டாரான்னு நிறைய கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாரு. எந்த பிரச்சனையும் இல்லை டாடி, நல்லா தான் நடத்துறாங்க. அங்கிள் நீங்க போனதுக்கு அப்புறமா என்னை கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீ அவ்வளோ சாதாரணமா சொல்ற? எனக்கு ஒன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னால உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இவ்வளோ சாதாரணமா நீ சொல்லிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுவாரு. நிதிஷ் ஏன் இனியா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? நான் ஹாய் சொன்னா கூட பதிலுக்கு ஒரு ஹாய் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் எப்பவுமே அவர்கிட்ட நல்லா தானே பேசுறேன். பார்க்க போனா நான் தான் அவர் மேல கோபப்படணும். ஆனா அவர் என் மேல கோபமா இருக்கிறாரு. ஒரு பதிலுக்கு ஒரு ஹாய் கூடவா சொல்ல முடியாது அப்படின்னு கேட்பாரு. இனியா அதுக்கு சிரிப்பாங்க. ஏன் இனியா சிரிக்கிற அப்படின்னு கேட்பாரு. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே தான் இப்போ உங்களுக்கு திருப்பி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியல இனியா, தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வீட்டுல அப்படிதானப்பா நடந்துக்குவீங்க. அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்தா நீங்க ஹாய் கூட சொல்ல மாட்டீங்க, அவங்க கிட்ட சரியா பேச மாட்டீங்க. அம்மாவோட அம்மா வந்தா கூட நீங்க மதிக்கவே மாட்டீங்க. நிதிஷ் ஹாய் மட்டும்தான் சொல்லல, ஆனா நீங்க அப்பெல்லாம் அம்மா கிட்ட சண்டை போடுவீங்க. அவங்க அம்மா கிட்ட இப்ப வரைக்குமே பேசுறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. அத்தையெல்லாம் வரும்போது நாங்க சின்ன வயசுல பாத்திருக்கேன்ப்பா. நீங்க எப்பயுமே மதிக்கவே மாட்டீங்க. அதையே தான் இப்போ உங்க மாப்பிள்ள உங்களுக்கு பண்றாரு. அது உங்களுக்கு பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கியாவும் செல்வியும் அவங்களோட ஹோட்டல்ல வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்கியா எல்லாத்தையும் கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ லாபம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இனியா அங்க வருவாங்க. இனியா உங்க அம்மா கிட்ட, நான் உன்னை பாக்குறதுக்காக 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், நீ என்ன பாக்குறதுக்கு டைம் இல்லாம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கியேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாக்கியா, சாரி இனியா, சொல்லு என்ன விஷயம், எதுக்கு இந்த நேரத்துல வந்த, நீ இந்த நேரம் வந்திருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. இனியா என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில கூட அப்பா தான் டிராப் பண்ணாங்க என்ன, இன்னைக்கு எனக்கு வேலை அதிகமா இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிட்டதுனால ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் போட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியா என்ன கேட்பாங்கன்னா, எதுவும் பிரச்சனையா இனியா, நேத்திக்கும் நீ அப்பா கூட போனேன், இன்னைக்கும் நீ அப்பா தான் டிராப் பண்ணாங்கன்னு சொல்ற, அதனால தான் கேட்டேன், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நீ கிளம்பி வா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல காம்படிஷன் வச்சிருக்காங்க, அதுல ஒரு ரெஸ்டாரண்ட்டை கான்ட்ராக்ட்ல விட போறாங்க, அதுக்கு காம்படிஷன் வச்சிருக்காங்க, அதுல நீ கலந்துக்கிட்டு ஜெயிச்சேன்னா அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகியாவும் செல்வியும் எவ்வளவோ வேண்டான்னு சொல்லுவாங்க. இந்த ஹோட்டல்ல எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு ஐடியா கூட, அது போதும், வேற எதுவும் வேண்டாம், இப்போதைக்கு எதுவுமே நான் பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா நீ எப்பவுமே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருப்ப, இப்போ என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும். அங்க போனவனே ரிசப்ஷன்ல இருக்கிறவங்கலாம் இவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் சமைக்கிறதுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. உள்ள போயிட்டு அந்த மேனேஜரை பார்க்க சொல்லுவாங்க. அந்த மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, நீங்க வீட்டில் சமைச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க காம்படிஷன்ல, ஆன்லைன்ல பார்த்து சமையல் பண்றத சொல்றீங்களா, அந்த மாதிரி எல்லாம் இங்க எடுக்க மாட்டோம், இன்டர்நேஷனல் ஃபுட்டெல்லாம் இங்க சமைக்கணும், நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க, இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களை தான் எடுப்போம் அப்படி இப்படின்னு அளந்து விடுவாரு. பாக்கியாவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, நீங்க கிளம்புங்க, அந்த ரிசப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருங்க, நாங்க கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு பாக்கியா செல்வி இனியா 3 பேரை கிளம்பி போயிடுவாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு செல்வி என்ன கேட்பாங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் 6வது மாடியில இருக்கேக்கா, எப்படி போறது, இவ்வளவு தூரம் எல்லாம் போய் சமைக்க முடியாதுலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனியா எந்த பயமும் தேவையில்லைக்கா, அங்க லிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது இனியா அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. நாளைக்கு எபிசோட்ல, அதாவது திங்கட்கிழமை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி காட்டியிருக்காங்க. அத பாக்கியா பாத்துடுவாங்க. திங்கட்கிழமை என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.